பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த கைரோஸ் ஃபேமிலி டாக்ஸ்க்கு வரவேற்கிறோம். நாங்கள் இந்த 3 வாரமாக நாம் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஃபேமிலி ஃபவுண்டேஷன், ஸ்ட்ரென்தனிங் ஃபேமிலி ஃபவுண்டேஷன்ஸ் என்ற தலைப்பில் நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் முதல் வாரம் நாம் ப்ரையாரிட்டி குறித்து நாம் பேசினோம். 2வது வாரம் நாம் பர்சியூட், நாம் எதை நாடணும் என்ற காரியங்களை நாம் வசனத்தினூடாக பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப், கூட்டுன்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. நம்ம ஃபேமிலிக்குள்ளாக நம்மளுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப், இந்த பார்ட்னர்ஷிப் குறித்து நாம் வேத வசனத்திலையும் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாமே நம்மளுடைய எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய தேவன் தான் இல்லையா. த ஃபாதர், சன் அண்ட் த ஸ்பிரிட், அவங்க 3 பேருமே எப்பவுமே தே ஒர்க்ட் இன் பார்ட்னர்ஷிப் in the redemption of mankind. Yes. அது மாத்திரம் இல்லாதபடி அவங்க வந்து we are his co-heirs இல்லையா. God also works in partnership with us. So when we look at it, there is no domination in this relationship of father, son and spirit. Though they are equal, there is no domination. அதே போல நம்ம ஆண்டவர் கிட்ட கம்பேர் பண்ணும்போது we are much smaller. We can't even be compared. But still God considers us இல்லையா. அவர் நம்மளை கன்சிடர் பண்ணி நம்மளோட கூட அவர் பார்ட்னர்ஷிப்ல he works. And this is a very good point that you made there. Exactly. கர்த்தர் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய ராஜாவா இருக்கிறாரு, தேவாதி தேவனா இருக்கிறாரு. ஆனால் அவர் செய்கிற கிரியங்கள்ல ஆண்டவர் நம்மளை கூட சேர்த்துக்கொள்கிறாரு. பாருங்களேன், என்ன ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா. நம்ம யோவான் 15வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்மள ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ள இங்க அழைக்கிறார் இல்லைங்களா. யூ அபைட் இன் மீ அண்ட் ஐ வில் இன் யூ இல்லைங்களா. நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறது, அவர் நம்மளோட நிலைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் போதே நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம்வாரு இல்லைங்களா சொல்றாரு இந்த இடத்துல. ஸோ பார்ட்னர்ஷிப் நம்ம பார்க்கும் போதே இட் இஸ் வெரி ஃப்ரூட்ஃபுல், இட் இஸ் வெரி எம்பவரிங் இல்லைங்களா. இல்லைன்னா அந்த செடி வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங்னு சொல்கிறாரு. இந்த கிறிஸ்து வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் அது ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா. அண்ட் காட், as you said, God being the creator of all, அவர் ஆளிகை செய்கிறவராக இருக்கிறாரு. நம்மளையும் கூட என்ன பண்ணுறாருங்க, ஆளிகை செய் வைக்கிறவராக இருக்கிறார். He reigns and he will make us reign with him இல்லைங்களா. He brings us into a relationship of partnership. அப்போ குடும்பத்தில் நம்ம பார்க்கும் போதுக்கிறோம் கணவ மனைவிக்குள்ளாக that's the kind of a relationship that should be there. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு சொல்லும் போது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கணும். Yes. There should be no domination in terms of finances or decision making. Yes. எதுவா இருந்தாலும் நம்ம ஒண்ணா டிஸ்கஸ் பண்ணி let's talk about that. Let's talk about, see, நிறைய குடும்பங்களை பார்க்கும்போது இப்போ இந்த ஃபைனான்ஸ்ன்னு எங்கள் மனைவி சொன்னாங்க இல்லைங்களா. நிறைய நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் நிறைய டைம்ஸ் ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு பரிதாபமான விஷயம் இதில் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இது தப்புன்னு சொல்ல, ஆனால் ஒரு பரிதாபமான விஷயம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஒன்றுமே இந்த ஃபைனான்ஸ் பற்றி தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா. அண்ட் there's a sense of dominance there. அங்கே என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு காசு பணம் வேணும்னு சொன்னா கூட she has to come almost of sorts like a begging type மாதிரி. எனக்கு இது வேணும் அது வேணும்னா வந்து அவங்க ஒரு கையேந்திர நிலைமை நம்ம சொல்லக்கூடாது, பட் ஆல்மோஸ்ட் அந்த நிலைமைக்கு வந்துடுது. ஸோ டாமினன்ஸ் நம்ம பார்க்கும் போதே அநேக விஷயங்கள், அது காசாக இருக்கலாம், உறவின் விஷயங்களாக இருக்கலாம், அத்தாரிட்டி, ரெஸ்பெக்ட், லாட் ஆஃப் திங்ஸில் பார்க்கும்போது இந்த டாமினன்ஸ் இருக்கும்போது there's a lack of partnership. Also when talking about finance, whoever earns more, அங்க domination வந்துரும். So how do we do it together? Instead of looking at it as yours and mine, we should look at it as நம்மள்தான், ours. அப்படி நம்ம பார்க்கும்போது அங்க domination கேடம் இருக்காது. Absolutely. It's also sharing the load. Like God and Jesus Christ and the Holy Spirit, we see how they share the load in terms of redemption, where the Father's heart that none should be lost. And Christ says, yes, it's my burden, it's our burden, it's my burden, and Christ takes it on the cross. So அது போல நமக்குள்ள நம்ம குடும்பங்களுக்குள்ள உந்து என்கின்ற பிரிவினை இல்லாம it's all ours. It's partnership. Yours is mine, mine is yours. Right? And I think அந்த மாதிரி ஒரு டாமினன்ஸ் இல்லாத பார்ட்னர்ஷிப் இருக்கும்போது it builds trust. Correct. Right? Correct. It builds trust.
ஆல்சோ there should be transparency. நான் எதையும் ஒருத்தர்கிட்ட மறைக்காம Yes. அது செய்யும் போது ஒருத்தருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது அண்ட் நம்பிக்கை வளரும் இல்லையா? அப்போ we can work together as partners. Yes. அதே போல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாத்திரம் இல்லாம ஈவன் with the children we work as partners, we partner with children. பசங்க எது செஞ்சாலும் they should be able to come and tell to the parents. பயம் இல்லாம Yes. அது நம்ம கிட்ட வந்து சொல்ற ஒரு சேஃப் ஸ்பேஸா நம்ம இருக்கணும் இல்லையா? ஒரு பிஸ்னஸ் இப்போ தொடங்குனாங்கன்னா அந்த பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கும். பார்ட்னர்ஷிப் இருக்கிற இடத்துல டிரான்ஸ்பரன்சி இருக்கும். டிரான்ஸ்பரன்சி இருக்கிற இடத்துல எல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா? ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட ஒரு சில விஷயங்களை மறைக்கணும்னு சொன்னாவே தட் இஸ் நாட், தேர் இஸ் நோ சேஃப்டி இன் தட். அதுல பிரச்சனைகள் வரலாம், கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ பிள்ளைங்களுக்கும் நாங்கள் பார்த்து சொல்றோம், though your parents are your parents, understand that in our relationship there's a partnership. There's a strength in that partnership. There's a safety. இல்லைங்களா? உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க எதுவுமே மறைக்காதீங்க இல்லைங்களா? as you would share with a partner, share with your parents. There are these things that are in my heart. நான் இது சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை, but I can receive counsel, I can receive guidance. Guidance, and there is, as you said, there is safety. Yes. And there is also guidance, and it protects you from getting into some danger or harmful things. Yes. And it will guide you in the right step. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்குள்ள நம்ம வரும்போது நம்மளுடைய ட்ரஸ்ட், நம்மளுடைய நம்பிக்கை பில்ட் ஆகும் இல்லைங்களா? when I trust my children, my children trust me, and when there's this partnership where I'm coming alongside of them, அவங்க கூட இருந்து அவங்களுக்கு உதவி செய்ய, மனைவியோடு இருந்து உதவி செய்ய, emotionally, physically, mentally, in every aspect we are there spiritually to bring a partnership into our relationship. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் இல்லைங்களா? ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, ட்ரஸ்ட் இஸ் பில்ட் இன் droplets but lost in buckets இல்லைங்களா? அதனால பார்ட்னர்ஷிப் இல்லாத இடத்துல டாமினன்ஸும் வேற பேட் காரியங்கள் காணப்படும் போதே அந்த உறவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் அது ஒரு ஒடிந்து போன ஒரு உறவாக மாறிடும். So as we pray, as we commit today, can we ask the Lord to teach us partnership within our families? இல்லைங்களா? நம்ம அந்த சமநிலைமையில யோசிக்க, அந்த பார்ட்னர்ஷிப்குள்ளாக வர, எப்படி ஆண்டவர் அவ்வளோ பெரியவராக இருந்தாலும் நம்மள அவர் கூட கூட்டிட்டு வந்து நீங்களும் என்னோட ஆளுகை செய்யணும், நீங்களும் அந்த ராஜரீகர ஆசாரியர்களாக இருக்கணும், என் ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அதே பார்ட்னர்ஷிப் மென்டாலிட்டி நம்ம ஃபேமிலிகளுக்குள்ளாக, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், சில்ட்ரன் பேரண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளோ தட் ஒன்னஸ் அண்ட் யூனிட்டி இல்லைங்களா? அது வர, அந்த பார்ட்னர்ஷிப் வர. ஷால் வி ப்ரே? இது நம்ம சில குடும்பங்கள்ல இல்லாம இருக்கலாம், but when we ask God to give us a heart where we can partner with our family and work together, God will definitely answer our prayers. Absolutely. Shall we pray? Yeah, and I also think one more thing is if we come into a attitude of humbleness, humbling ourselves and surrender, saying, help me, Lord, and humbly being teachable, I think God will do wonders in this aspect. Amen. And so, Lord Jesus, we commit this time. அப்பா, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் அப்பா நாங்கள் வேறு பிரிந்தவர்களா இல்லாமல் அப்பா எங்களுக்குள்ள ஒரு அந்யோன்ய ஐக்கியம் காணப்பட, ஒரு கூட்டுமை காணப்பட, ஒரு பார்ட்னர்ஷிப் காணப்பட, எல்லாம் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் அப்பா ஆண்டவரே நான் பெரியவன் நீ சின்னவன் அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாமல் அப்பா நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ள ஒருவராக இருக்கிறோம், ஒரே அங்கமாக இருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். இப்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஐக்கியம் கட்டி எழுப்புங்கப்பா. இந்த நாட்களில் பிசாசு எந்த விதமான பிரிவினைகள் எங்கள் குடும்பத்தில் கொண்டு வராமல் ஆண்டவரே நாங்கள் தேவ அன்புலையும் ஐக்கியத்தில் கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you, and may the love and the unity of God and his partnership be an example in your life. Amen. God bless you. Amen. God bless you.